எத்தனை பேர் நல்ல உற்சாகத்தோடு வந்தவங்க? கைகளை நல்லா அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமாம், உற்சாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அழற குழந்தைய தான் நம்ம டக்குன்னு தூக்குவோம், பார்த்துருக்கீங்களா? சும்மா படுத்துட்டு இருக்கிற குழந்தைய நம்ம தூக்க மாட்டோம், அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு விட்டுடும். ஆனால் ஒரு குழந்தை அழுது அதுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள தான் நம்ம டக்குன்னு தூக்கி எடுத்து தேட்டுறோம். அதே போல தான் ஆண்டவரும், நீங்கள் உற்சாகத்தோடு இந்த இடத்துல உங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உற்சாகம், ஆண்டவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு இந்த 3 நாளும் உங்களுக்கு இருக்கணும். என்ன இருக்கணும்? எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த 3 நாள் கூட்டத்திலையும் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு, என் வாழ்க்கை மாறப்போகுது, என் குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது, என் தொழில் சூழ்நிலை மாறப்போகிறது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரப்போகுது, ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் எனக்கு செய்ய போகிறார் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்க வெறுமையா போகவே மாட்டீங்க. விளக்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? சரி, ஆமா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எனக்கு உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த, எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டர் ஸ்டீஃபன் பால் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை நான் செலுத்துகிறேன். நன்றிகளை செலுத்துகிறேன். சபை மக்களுக்காகவும் நான் நன்றிகளை செலுத்துகிறேன். சரி, நமக்கு நேரம் அதிகம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய செய்தியை கேட்போம். ஜெபத்தோடு நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, நல்லா கேளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போர்க்களம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். விளங்குதான் நான் சொல்றது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போர்க்களம். ஒரு இடத்துல ஒரு ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தேன். கும்பகோணம் என்று சொல்லுகிற ஒரு பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல எல்லாம் கூட்டம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அநேக ஜனங்கள் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கடைசியா அந்த ஊழியக்காரர் ஒரு அம்மாவை ஜெபிக்க கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு சொன்னாரு, இந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது ஐயா, ஆனா இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை. இவங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த தொழிலெல்லாம் நாசமா போகுது. ஒரு 2-3 மாதத்துல கடன்காரர்களா மாறி விடுகிறார்கள். இவங்களுக்கு இப்ப இருக்கிற கடன் கொஞ்ச நஞ்சமல்ல, தலைக்கு மேல மலைய போல இவர்களுக்கு கடன் பிரச்சனை குவிந்திருக்கிறது. 20 வருஷமா ஆலயத்துக்கு வராங்க, ஆனா ஆசீர்வாதமே இல்லாம தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, பைசா கிடையாது ஃபீஸ் கட்ட. அவருடைய கணவர் ஒரு குடிகாரரா மாறிவிட்டாரு. இன்றைக்கு எங்கேயாவது வாடகை இருப்பாங்க, ஒரு 3 மாதம் கழித்து திரும்ப வேற வீடு மாத்துறாங்க, வாடகை கொடுக்க முடியாது, சாப்பாடு இல்லை, அங்கங்க போய் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. நீங்க இவர்களுக்காக ஜெபிங்க. அப்ப அந்த அம்மாவுடைய தலை மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் போது நல்லா அது வரைக்கும் நல்லா கண்களை மூடி ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டு இருந்த அம்மா திடீரென்று சத்தத்தை உயர்த்தி கூச்சலிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து அப்படியே பொம்பரம் மாதிரி சுத்த ஆரம்பித்து பொத்துன்னு கீழே விழுந்து, அதுக்கு பிறகு திரும்ப எழும்பி நின்று அவர்களுக்குள்ளா இருக்கிற ஒரு ஆவி பேச ஆரம்பித்தது. அது இவ்வாறு சொன்னது, என்கிட்ட இருந்து இவ இயேசு கிட்ட போயிட்டால, யாருக்கிட்ட இருந்து? என்ன இவ வணங்கிட்டு இருந்தா, ஏன் கட்டுப்பாட்டுல இருந்தா, என்ன ஆராதிச்சிட்டு இருந்தா, என்ன விட்டு இயேசு கிட்ட போனால நான் சும்மா விடுவேனா? 20 வருஷம் நான் இவ வாழ்க்கையில போராடி இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், பேரு, புகழ், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். இவளுக்கு இருக்கிற நகையெல்லாம் நான் அழிச்சிட்டேன். விளங்குதான் நான் சொல்றது? நாங்களா இங்க கேளுங்க, அதை பார்க்காதீங்க, இங்க பாருங்க.
இங்க பாருங்க, இங்க பாருங்க, இவங்களுக்கு இருக்கிற நகை வருமானம் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு சொல்லுது. நல்லா கேளுங்க, இப்ப நீங்க இங்க இருக்கீங்க தெரியுமா, உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு ஆவி பல வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியல. ஏன் ஆசீர்வாதமா இல்ல பிரதர்? ஏன் என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல? ஏன் நான் பல ஆண்டுகளாக வாடகை வீட்டிலே இருக்கிறேன், கடன் மேல கடன் வாங்கி கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பேரு நல்ல பேருல கெட்டு போய் இருக்குது, என் குடும்பம் சின்னாபின்னமா உடைஞ்சு போயிருக்குது, ஏன் என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோடு கூட ஏதோ ஒரு வல்லமை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களோடு கூட ஏதோ ஒரு ஆவி போராடி கொண்டிருக்கிறது. உங்களோடு கூட ஏதோ ஒரு அந்தகார வல்லமை நீங்க ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்க கூடாதபடி, சரீர சுகத்தோடு வாழக்கூடாதபடி, வீடு கட்டக்கூடாதபடி, செழிக்க கூடாதபடி, கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு எழும்ப கூடாதபடி ஏதோ ஒரு அந்தகாரத்தின் ஆவி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நல்லா கேளுங்க. என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ, இப்போ ஆண்டவர் உங்களை எங்க இருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரு தெரியுங்களா? எங்க இருந்து? 1 பேதுரு 2:9 சொல்லுது, அந்தகார இருளில் இருந்து. சொல்லுங்க, எதுல இருந்து? எதுல இருந்து? சொல்லுங்க, எதுல இருந்து? அந்தகாரத்திலிருந்து உங்களை பிடுங்கி எங்க கொண்டு வந்த ஆண்டவன் நிறுத்தி இருக்கிறாரா? ஆச்சரியமான ஒளி, மகிமையான திருசபை, மகிமையான அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா, மகிமையில, ஆச்சரியமான ஒளியில, அபிஷேகத்தில, தேவ வல்லமையில, தேவ கிருபையில, தேவ தயவுல உங்களை ஆண்டவர் அங்கிருந்து பிடுங்கி உங்களை ஒளியில ஆண்டவர் நாட்டி இருக்கிறார். நல்லா கேளுங்க. ஒரு காலத்துல நம்ம எதுல இருந்தோம்? அந்தகாரத்துல இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், பிசாசுகளை கடவுள்னு கும்பிட்டு கொண்டிருந்தோம், பிசாசுகளை தெய்வமா வணங்கி கொண்டிருந்தோம், பிசாசுகள் தான் எதிர்காலம் நம்பி கொண்டிருந்தோம், பிசாசுகளுக்கு உணவுகளை படைத்து கொண்டிருந்தோம், பிசாசுகள் தான் எல்லாமே சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா ஆண்டவர் அந்த பிசாசின் பிடியில் இருந்த உன்னை, பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்த உன்னை பிடுங்கி எங்க கொண்டு வந்துட்டாரு? ஆச்சரியமான ஒளி, கல்வாரி சிலுவை நண்டையில பிதாவாகிய சிங்காசனத்துக்கு முன்பதாக குமாரன் அமரக்கூடிய சிங்காசனத்தின் வலது புறத்துல நமக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி, இனி நீ என் பிள்ளை, நான் உன் தகப்பன், இனி நீ என் அப்பான்னு கூப்பிடுவேன், நான் உன்னை பிள்ளைன்னு கூப்பிடுவேன், நான் உனக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உன் நெற்றியில என்னுடைய நாமத்தை நான் முத்திரையாக எழுதியிருக்கிறேன். ஆகவே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் உங்களை எங்க இருந்து பிடுங்கினாரு சிஸ்டர்? அந்தகார இருள், பாவத்தின் இருள், பிசாசின் இருள், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளோடு கூட நாமும் அந்தகார வல்லமைகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டவருடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி உட்கார வைத்திருக்கிறார். நல்லா கேளுங்க. இப்ப நீங்க எங்க இருந்து வெளியேறிட்டீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து வெளியேறிட்டீங்க? எங்க இருந்து? நல்ல சத்தமா சொல்லுங்க வாலிப பிள்ளைங்கள், எங்க இருந்து? எங்க இருந்து? அந்தகார இருள் இருந்து, பாதாளத்தின் ஆவிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து,
பிசாசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, பிசாசினுடைய வல்லமையில் இருந்து ஆண்டவர் உங்களை பிடுங்கி ஆச்சரியமான ஒளியினிடத்துல பரிசுத்தவான்கள் கூட்டத்துக்குள்ளாக தூதர்கள் மத்தியில தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற அக்கினி நதியில ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்துல நீ அந்தகாரத்தின் இருள வாழ்ந்தீங்க பாருங்க, இந்த ஆவிகளுக்கு உங்களை பார்த்தாலே ஒரு கோபம். ஏய், என்கிட்ட இருந்து போயிட்டல்ல நீ, என்கிட்ட இருந்து ஓடிட்டல்ல நீ, என்கிட்ட இருந்து ஆண்டவர் உன்னை பிரிச்சிட்டாருல்ல, என் கட்டுப்பாட்டிலிருந்து போயிட்டல்ல, என்னுடைய வல்லமையிலிருந்து வெளியேறிட்டல்ல, என்ன கடவுள்னு கும்பிட்டு கொண்டிருந்த அந்த கட்டெல்லாம் உடைச்சிட்டல்ல, நீ ஆண்டவர் பிள்ளையா, பிதா உனக்கு தகப்பனா, இனி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இனி நான் உன்னை வாழ விட மாட்டேன், நீ எப்படி வாழறன்னு பார்க்கிறேன், நீ எப்படி வளர்றன்னு பார்க்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி சாட்சியா இருக்கிறன்னு பார்க்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட அந்தகார ஆவிகள் எழும்பி போராடும். எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் நான் சொல்றது? இதனால தான் சில நேரங்கள் நமக்கு போராட்டம், இதனால தான் சில நேரங்கள் நமக்கு யுத்தம், இதனால தான் சில நேரம் நமக்கு சோர்வு, கவலை, பாவ போராட்டம், துன்பம், ஆசீர்வாதமா வாழ முடியல, வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்படுது. ஏன்? நீ ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்த பாரு, அந்த அந்தகாரத்தின் கட்ட உடைச்ச ஆண்டவர் அந்த அந்தகாரத்தின் சக்திகளுக்கு முன்பதாக உன் தலையை பெருமைப்படுத்தி இருக்கிறபடினால இந்த அந்தகார ஆவிகள் என்ன செய்ய தெரியுங்களா, இந்த அந்தகார சக்திகள் என்ன செய்ய தெரியுங்களா, நீ ஆண்டவருக்குள்ள எப்படி வளர்றன்னு நான் பார்க்கிறேன், நீ எப்படி அபிஷேகம் பெற்றேன்னு பார்க்கிறேன், எப்படி நீ சாட்சியா ஜீவிக்கிறேன்னு பார்க்கிறேன், எப்படி நீ வீடு கட்டுறேன்னு பார்க்கிறேன், எப்படி நீ நீதிமானா வாழுறன்னு பார்க்கிறேன், எப்படி நீ சபைக்கு போறன்னு பார்க்கிறேன், எப்படி நீ ஊழியம் செய்யறன்னு பார்க்கிறேன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் இந்த பாதாள சேனைகள் எல்லாம் எழும்பி செயல்படும். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா சிஸ்டர் நான் சொல்றது? புரியுதா? ஆமா, நல்லா கேளுங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க சும்மா ஆண்டவர் பிள்ளைன்னு வந்துட்டதுனால நீங்க அசதியா இருக்காதீங்கப்பா, நீங்க சும்மா அப்படி சபைக்கு வந்துட்டு அப்படி சாதாரணமான கிறிஸ்தவங்கள வாழ்ந்துட்டு போயிடாதீங்கப்பா. நல்லா கேளுங்க, நமக்கு பொல்லாத ஆவிகளோட யுத்தம் உண்டு. நீ போர்க்களத்தில் நிக்கிற, நீ யுத்தத்தில் நிக்கிற அப்படின்னு சொல்லி சபையை பவுல் எச்சரிக்கிறார். சொல்றாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? போராட்டம் உண்டு. சொல்லுங்க வாய்களை திறந்து, என்ன உண்டு? போராட்டம் உண்டு. என்ன உண்டு சிஸ்டர்? போராட்டம் உண்டு. பவுல் சொல்றாரு, ஏன்னா நீ ஒரு காலத்தில் அங்கதான் இருந்த. எபேசியர் 2வது அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஒரு காலத்துல நீ அங்க இருந்த. ஆண்டவர் என்ன பண்ணார்? உன் மேல இரக்கம் வச்சார், உன் மேல அன்பு வச்சார். ஐயோ, நீ அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு நீ கண்ணீரோடு இருக்கிறத பார்த்தார். மனதுருகி உன்னை அந்த உள்ளையான சேற்றிருந்து பிடுங்கி உன்னை கொண்டு வந்த ஆச்சரியமான ஒளியில நிப்பாட்டின. அதனால அந்த ஆவிகளுக்கு உன்னை பார்த்தா ஒரு பொறாமை, அந்த ஆவிகளுக்கு உன்னை பார்த்தா ஒரு எரிச்சல். என் கட்டுப்பாட்டிலிருந்து உன்னை போயிட்டியா, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன் கூட போராடி கொண்டே தான் இருப்பேன், நீ சாகிற வரையிலும் போராடி கொண்டே தான் இருப்பேன், நீ நித்தியத்துக்கு போகிற வரையிலும் எப்படியாவது உன்னை விழ பண்ண முடியாதான்னு சொல்லி நான் போராடி கொண்டே தான் இருப்பேன். அந்த பவுல் சொல்றாரு, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு சிஸ்டர்? போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது. பவுல் இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 10:3 எடுத்து வாசித்தீங்கன்னா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது.
பவுல் எவ்வளவு அழகா சொல்லி தராரு பாருங்க. சிறு பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு? நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு நம்ம போர்க்களத்துல நிக்கிறோம். போர்க்களத்துல போர் ஆயுதங்கள் இல்லாம நீங்க நின்னீங்கன்னா நான் சொல்றேன், யாருக்கு தோல்வி? யாருக்கு தோல்வி? இப்ப நமக்கும் பக்கத்து தேசத்துக்கு சண்டை வருது. பக்கத்து தேசத்தினுடைய படையெல்லாம் துப்பாக்கி, பீரங்கி, கத்தி இப்படி கொண்டு வராங்க. நம்ம தேசத்தின் ஆர்மி ஒண்ணுமே இல்லாத வெறும் கையா போறாங்கன்னா இப்ப யுத்தத்துல யாரு ஜெயிப்பா? யாரு ஜெயிப்பா? எதிரி படையா நம்ம படையா? சொல்லுங்க. எதிரி படை. அதே போலதான் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற நமக்கு, யுத்தத்தில் நிற்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் போர் ஆயுதங்கள் இல்லைன்னா நீங்க சபைக்கு வரலாம், பைபிள் வாசிக்கலாம், கம்யூனியன் நல்லா எடுக்கலாம், கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஆனாலும் நீ தோத்துருவ. ஆனாலும் நீங்க எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரதர், நான் போற சபை எவ்வளவு பெரிய சபை தெரியுமா? பிசாசு அதெல்லாம் பார்க்காது. பிரதர், நான் வாரம் வாரம் வந்து நேரத்துக்கு வந்து தசமபாக காணிக்கலாம் கொடுத்து எங்க வீட்டுல ஜெப கூட்டம்லாம் நடக்குது பிரதர், அதெல்லாம் கூட பிசாசு பார்க்காது. போர்க்களத்துல நிக்கிற உங்ககிட்ட போர் ஆயுதம் இருக்குதா? அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி. நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால, எல்லா கூட்டத்துக்கும் வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால ஆசீர்வாதமா, உயர்வா, மேன்மையா இருக்க போவது கிடையாது. நல்லா கேளுங்க. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, நமது போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலன் உள்ளவைகளா இருக்கு. அப்போ யுத்தத்துல உனக்கு போர் ஆயுதம் தேவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தத்துல போர் ஆயுதம் தேவை. இந்த போர் ஆயுதம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு யாராவது மந்திரம் வச்சாலும் அதை அடிச்சிடும். நீங்க சபைக்கெல்லாம் கூட வரலாம், மந்திரம் வச்சாங்கன்னா அது பலிக்கும். ஏன் தெரியுமா? மந்திரங்களை எதிர்க்கிற போர் ஆயுதம் உங்ககிட்ட இல்லையே. யுத்த களத்துல எதிரிகளை வீழ்த்துகிற போர் ஆயுதம் இல்லையே. அதனாலதான் அடிக்கடி நீ விழுற. அதனாலதான் அடிக்கடி உன் குடும்பத்துல பிசாசின் போராட்டம். அதனாலதான் அடிக்கடி உன் வீட்டுல கட்டு, உன் வீட்டுல சோதனை, உன் வீட்டுல கண்ணீர், துக்கம், பிரிவினை, உடைஞ்சு போய் கடன்லயே வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஏன்? அந்தகார சக்திகள் உன்னை தாக்குது, ஆனா அதை திரும்ப தாக்கி ஜெயம் எடுக்கிற போராயுதம் இல்லையே. பிசாசு அடிச்சு மேற்கொள்கிற போராயுதம் இல்லையே. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ போராயுதம் இல்லையே. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு போராட்டம் உண்டுப்பா. 4 விதமான ஆவிகளிடத்திலிருந்து போராட்டம் உண்டுப்பா. இந்த 4 விதமான ஆவிகளை 2 வகுப்பா பிரிக்கலாம். வான மண்டலத்தின் ஆவி, பூமி மண்டலத்தின் ஆவி. புரியுதா நான் சொல்றது? இப்போ சரி, நிறைய காரியங்களை பேச நேரம் இல்லை, டைமும் இல்லை. இன்றைக்கு பவுல் இந்த போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு தன் ஜனங்களுக்கு இந்த போர்க்களத்துல நீ எப்படி வெற்றி பெற முடியும் என்கிற ரகசியங்களையும் சொல்லி கொடுக்கிறார். புரியுதா? இந்த போர்க்களத்துல உனக்கு விரோதமா எழும்பி போராடுகிற அந்த அந்தகார ஆவி, அந்த மந்திர ஆவி, அந்த இருளின் ஆவி, அந்த பாதாளத்தின் சேனைய நீ எப்படி எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும், எப்படி நீ வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் என்ன பண்றாரு? சில சர்வாயுதங்களின் பட்டியலை அப்படியே கொடுத்துக்கிட்டே வராரு. தலைக்கு ரட்சிப்பென்னும் தலை சீரா, மார்பகத்துக்கு நீதி என்னும் மார்க்கவசம், இடுப்புக்கு சத்தியம் என்னும் கச்சை, காலுக்கு சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, கைகளுக்கு இந்த கையில விசுவாசம் என்னும் கேடகம், இன்னொரு கையில வசனமாகிய பட்டயம். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம அதைத்தான் தியானிக்க போகிறோம். கடைசியா ஒரு போர் ஆயுதம், சத்துருவை சுட்டரிக்கிற போர் ஆயுதம், சத்துருவின் சேனையை முறியடிக்கிற போர் ஆயுதம்,
உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னைக்கே தெரியாம உன் வீட்டை தாக்கி கொண்டிருக்கிற, கணவன் பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிற, உன்னுடைய சாட்சிகளை கெடுத்து கொண்டிருக்கிற, உன் பொருளாதாரத்தெல்லாம் தரைமட்டமாக்கி போராடி கொண்டிருக்கிற அந்த அந்தகாரத்தின் சேனைகளை முறியடிக்கிற ஒரு போர் ஆயுதத்தை பவுல் கடைசியா சொல்றாரு. இன்றைக்கு அந்த ஒரு போர் ஆயுதத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6:18 எடுத்து வாசி. திரும்ப வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல், சொல்லுங்க, எந்த சமயத்திலும், வாயை திறந்து பேசுங்க, சொல்லுங்க, எந்த சமயத்திலும். பிரதர், எனக்கு ஒரே உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது பிரதர். பவுல் சொல்றார், எந்த சமயத்திலும், எந்த சமயத்திலும். நானே துக்கமா இருக்கும் போது மட்டும் அதை செய்ய மாட்டேன் பிரதர். பவுல் சொல்றார், எந்த சமயத்திலும், எந்த சமயத்திலும். தொடர்ந்து வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு. போதும் போதும். இந்த வசனத்தினுடைய முன்பகுதி மாத்திரம்தான். கடைசி பகுதியும் சொல்லுது பாருங்க, வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். நல்லா கேளுங்க, உங்களோடு யுத்தம் செய்கிற அந்தகார சக்திகளை முறியடிக்கணும்னா உங்களுக்கு தேவையான ஒரு போராயுதம் என்னன்னா ஆவியிலே ஜெபிப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியிலே ஜெபிப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியினாலே ஜெபிப்பது, ஆவியினாலே ஜெபிப்பது. சொல்லுங்க நல்ல சத்தமா, ஆவியினாலே ஜெபிப்பது, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிப்பது, அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிப்பது. புரியுதா நான் சொல்றது? நல்லா கேளுங்க. சாத்தான முறியடிக்க ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு பெரிய ஆயுதம் என்னன்னா ஆவியில ஜெபிப்பது, ஆவியில ஜெபிப்பது. ஜெபிக்கிற ஒருவன் தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கிற குடும்பங்கள் தான் நல்லா இருக்கும். ஜெபிக்கிற மனிதனுடைய தொழில் தான் பிரகாசமா இருக்கும். ஜெபிக்கிற மனிதனுடைய ஊழியங்கள் தான் செழிக்கும். ஜெபிக்கிற மனிதன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற மனிதன் விழுந்தாலும் அவன் எழுந்து படான்னு நிற்பான். ஜெபிக்கிற மனிதனை சாத்தான் வீழ்த்துவது என்பது அவ்வளவு லேசான காரியமே கிடையாது. ஜெபிக்கிற குடும்பங்கள் செழிக்கும். ஜெபிக்கிற சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கிற குடும்பங்களை தான் தேவன் தமது ராஜ்யத்தை கட்ட தெரிந்து கொள்ளுவார். ஜெபிக்கிற மனிதனிடத்தில் தான் தேவனுடைய ரகசியங்கள் உண்டு. ஜெபிக்கிற மனிதனோடு கூட தான் தேவனுடைய காரியங்களை தேவன் பேசுவார். ஜெபிக்கிற மனிதன் தான் உத்தமனாய் வாழ முடியும். அவன் செவை உள்ள ஒரு பாதையில நடக்க முடியும். ஜெபிக்கிற மனிதன். அதனாலதான் பாருங்க, பிசாசு என்ன பண்றான், உன்னை ஜபிக்கிற அற்றவனாகவே வச்சிருக்கிறான். ஜபமற்ற ஒருவனா உன்னை வைத்திருக்க காரணம் என்ன? நான் எழுதி தர முடியும். இந்த கூட்டத்தில் 90% பேருடைய வாழ்க்கையில ஒரு ஜப வறட்சி, ஒரு ஜப வறட்சி. கேட்டு பாருங்க அவங்க கிட்ட பர்சனலா, எப்படி சிஸ்டர் ஜபிக்கிறீங்க? அதுதான் பண்ண முடியல பிரதர். ஜபிக்கணும்னு ஆசையா இருக்குது பிரதர். காலையில எழும்பி 4 மணிக்கெல்லாம் எழும்பி முழங்கால நிக்கணும்னு ஆசையா இருக்குது. 2 மணி நேரம் முழங்கால நிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உபவாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்ணீர் சிந்தி அந்நிய பாஷையில பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா முடியல பிரதர். ஒரே சோர்வா இருக்குது, துக்கமா இருக்குது. சில நேரங்கள் வீட்டு குறிச்சதான கவலை என்ன அழுத்தது. சில நேரங்கள் விசுவாசம் இல்லை. சில நேரங்கள் ஒரே குற்ற உணர்வா இருக்குது. போன மாசம்லாம் ஜெபிக்கல, போன வாரம்லாம் ஜெபிக்கல, இப்ப மட்டும் ஒரு நாள் ஜெபம் பண்ணாவா உன் ஜெபத்தை கேட்க போறாரு, நீ ஜெபிக்கலையே என்ற ஒரு குற்ற உணர்வாலேயே என்னால ஜெபிக்கவே முடியல பிரதர்.
என் பாவத்தை குறித்ததான குற்ற உணர்வு என்ன அப்படியே இருதயத்தை கெடுக்கிறதுனால என்னால ஜெபிக்க முடியல பிரதர். ஜெபிக்க உட்கார்ந்தா ஒரே கொட்டாவியா வருது, ஜெபிக்க உட்கார்ந்தா ஒரே தூக்கமா வருது, ஜெபிக்க உட்கார்ந்தா வாயில வார்த்தையே வரல, ஜெபிக்க உட்கார்ந்தா வீட்டை குறித்ததான எண்ணமே என் சிந்தையில ஓடுது, ஜெபிக்க உட்கார்ந்தா தான் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் எண்ணங்கள் வருது, ஜெபிக்க உட்கார்ந்தா தான் ஒரே சோர்வும் குழப்பமும் பயமும் பதற்றமா இருக்குது, ஜெபிக்கவே முடியல பிரதர். இது பிசாசினுடைய பயங்கரமான போராட்டம். என்னால ஜெபிக்கவே முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களோடு கூட பிசாசு எப்படி தெரியுமா நிக்கிறான்? அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறான் உங்ககிட்ட, உங்க முகத்துக்கு முகம் நிக்கிறான் பிசாசு. அதனாலதான் உங்களால ஜெபிக்க முடியல. நான் திரும்ப சொல்றேன், என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றீங்க தெரியுமா? உங்ககிட்ட பிசாசு உங்க முகத்துக்கு முகம் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் உங்களால ஜெபிக்க முடியல. அதனாலதான் உடம்புல எப்பவுமே ஒரு சோர்வு, எழுந்துக்க முடியல. உடம்பு அப்படி கட்டி வச்சா மாதிரி, உங்கள் படுக்கையில அப்படியே உங்களை போட்டு கயிறுல போட்டு கட்டி வச்சா மாதிரி ஒரு சோர்வு, ஒரு தூக்கம், ஒரு உடம்புல அப்படி ஒரு வேதனை. அல்லேலூயா. நல்லா கேளுங்க, நீங்க ஜெபிக்கலனா சாத்தான் சீக்கிரத்துல உங்களை விழுங்கிடுவான். நீங்க ஜெபிக்கலனா சாத்தான் சீக்கிரத்துல உங்க பிள்ளைகளை விழுங்கிடுவான். முதல்ல உங்களை விழுங்குவான், அதுக்கு அடுத்தது உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாரையும் ஒன் பை ஒன்னா விழுங்குவான். இப்ப கடைசியா உன் முழு குடும்பமே சாத்தானுடைய வயிற்றுல போய் மாட்டிக்கொள்ளும். மலைப்பாம்பு ஒரு பெரிய மிருகத்தை விழுங்குவது போல, அது விழுங்கும் போது விழுங்க முயற்சி செய்யும் போது அதை இழுத்து காப்பாத்தினா உள்ள போயிடுச்சுன்னா காப்பாத்துவது என்பது கஷ்டம். நல்லா கேட்டுக்கங்க, நீ ஜெபிக்கலனா முதல்ல பிசாசு உன்னை விழுங்க போது, அதுக்கு பிறகு உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் விழுங்கிடும். அதனால தான் பேதுருல 1 பேதுரு 5:8 பேதுரு சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றான் சிஸ்டர்? வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப பிசாசு உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் எதுல தெரியுமா கைய வைக்கிறான்? எதுல தெரியுமா கைய வைக்கிறான்? உன் ஜெப ஆவிய கைய வைப்பான். உன்னை அடிக்கணும், உன்னை மேற்கொள்ளணும், உன்னை விழுங்கணும், உன் குடும்பத்தையே அவன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ஏன்னா நீ அவனுடைய கட்டுப்பாட்டுல ஒரு காலத்துல இருந்து இப்ப ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்ட. அதனால இந்த பிசாசுக்கும் மேல ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அதனால என்ன பண்ணுது? உன்னை எப்படியாவது விழுங்கணும், உன் குடும்பத்தை எப்படியாவது சாட்சியை கெடுக்கணும், உன்னுடைய வீட்டை கெடுக்கணும், உன் பேரும் உன் சொந்தக்காரர்கள் மத்தியில அசிங்கப்படுத்தணும், உன்னை அவமானப்படுத்தணும். பாரு, இவ என்ன வணங்கிட்டு இருக்கும் போது நல்லா ஒரு நல்லா இருந்தா, ஆனா இப்ப பாரு இயேசுவுக்குள்ள போனா கடன்காரியா மாறிட்டா, இயேசுவுக்குள்ள போனா குடும்பமே உடைஞ்சு போச்சு, இயேசுவுக்குள்ள போனா சாட்சியை இழந்துட்டா என்று சொல்லி உன் பெயரை கெடுக்க அந்தகார ஆவிகள் உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவன் மேல ஜெப ஆவியை ஊற்றுகிறார், ஜெப ஆவியை ஊற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தெரியுமா தரப்போறாரு? உங்க மேல ஒரு புது ஜெப ஆவி வரப்போறார். நல்ல கைகளை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? இங்க இருக்கிற நிறைய பேரு ஒரு காலத்துல ஜெபிக்கிறதுல அக்கினியா இருந்தவங்க. சில பேர் இங்க முழங்கால் படிட்டு அக்கினியா ஜெபம் பண்ணி கொண்டிருந்த நபர்கள். நீங்க ஜெபிச்சா பேய்கள் அலற ஆரம்பிச்சது, நீங்க ஜெபித்த அந்தகார சக்திகளை முறியடிச்சீங்க, உங்கள் நிமித்தம் உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா இப்போ சூழ்நிலை அப்படியே தலைகீழ மாறி ஜெபிக்க முடியாதபடி ஒரு கட்டுல, ஒரு சோர்வுல, ஒரு பலவீனத்துல பிசாசு உங்களை தந்திரமா கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்போ உங்களால முந்தி போல ஜெபிக்க முடியல, முந்தி போல உங்களால எழும்ப முடியல. அப்படி உள்ள நபர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வேளையில உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 51:9, எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே. சிஸ்டர், நீங்க யாரு? நீங்க யாரு? நீ கர்த்தருடைய புயம், நீ கர்த்தருடைய கரம், அக்கினி நிறைந்த கரம், சத்துருவன் நெரிக்கிற கரம், அந்தகார சக்திகளை அறுக்கிற கரம், மந்திர கிரியைகளை முறியடிக்கிற கரம். ஹல்லேலூயா!
ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு எழும்பு கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே எழும்பு. முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்தது, வலு சர்பத்தை வதைத்தது நீ அல்லவா? ஒரு காலத்துல உன் ஜபத்தால வலு சர்பத்தை கொளுத்தி போட்டியே. ஒரு காலத்துல உன் ஜபத்தால உன் வீட்டுக்கு விரோதமா எழும்பின மந்திரங்களை எரிச்சு போட்டியே. ஒரு காலத்துல உன் தெருவுல எல்லாம் ஜனங்க உன்னை தேடி வந்து ஜெபிக்கும்படியாய் உன் மேல ஒரு ஜபத்தின் அக்கினி கொழுந்து விட்டு எரிந்ததே. இன்றைக்கு கர்த்தரின் புயமே, நீ எங்க இருக்கிற? முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. திரும்ப ராகாபை துண்டிக்க, திரும்ப வலு சர்பத்தை வதைக்க எழும்பு எழும்பு என்று கர்த்தர் உன்னை இன்றைக்கு எழுப்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? இன்னைக்கு அநேக பேர் மேல இந்த ஜப அபிஷேகம் போயிடுச்சு. அநேகருக்கு இருந்த அந்த ஆவியின் பலன் போயிடுச்சு. அநேகருக்குள்ள இருந்த அந்த ஆவியின் அக்கினி போயிடுச்சு. ஒரு காலத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினி ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் அதிகாலையில 3 மணிக்கு நீ எழுந்து ஜெபிப்பா, இரவு நேரங்களில் ஜெபிப்பா, எப்பொழுதும் வேத வசனத்தோடு நீ முழங்காலில் நிற்பா. ஆனா இன்றைக்கு அப்படியே மயங்கி மங்கி 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 உனக்கே தெரியாம நீங்க ஜெபத்துல ஒரு பின்மாற்றத்தில் விழுந்திருக்கீங்க. உங்களுக்கே தெரியல நீங்க ஒரு பின்மாற்றத்தில் இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க, நான் எல்லா கூட்டத்துக்கும் வரேன் பாஸ்டர், நான் எல்லா ஜபங்களுக்கும் வரேன் பாஸ்டர். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா முந்தி மாதிரி உன்னால ஜெபிக்க முடியல, முந்தி மாதிரி உன்னால ஆவியில நிரம்ப முடியல, முந்தி மாதிரி உன்னால அபிஷேகத்துல நிரம்பி பேச முடியல. உனக்கே தெரியல. பிசாசு உன்னை அப்படியே பின்மாற்றத்துல கொண்டு போய் இப்ப நீ பின்மாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆண்டவரை விட்டு நீ போல, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிற. கர்த்தர் தான் உன் தெய்வம், ஆண்டவர் தான் உன் தெய்வம். ஆனா நீ ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிற. ஜபத்துல நீ விழுந்திருக்கிற. நீ ஜபத்துல எங்கேயோ பாதாளத்துல விழுந்து போய் கிடக்கிற. அப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் புயமே எழும்பு எழும்பு, திரும்ப எழும்பு. உன் வாலிபத்தில் நீ எழும்பி பிரகாசித்தது போல, உன் வாலிப நாட்களில் கொழுந்து விட்டு அக்கினியா எரிந்தது போல, நீ ஊழியத்துக்கென்று அழைப்பு பெற்ற அந்த நாளிலே எப்படி அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிந்தாயோ, நீ ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாட்களில் உனக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது, ஒரு ஜெப ஆவி இருந்தது, ஒரு கண்ணீரின் ஆவி இருந்தது, ஒரு மன்றாட்டின் ஆவி இருந்தது. உன் தலை தண்ணீரும் உன் கண்கள் எப்பொழுதுமே நீரூற்றாகவே இருந்தது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது தெருவில் நின்று ஜெபித்தாய், கடை ஓரங்களில் நின்று ஜெபித்தாய், ஆலயத்தில் கண்ணீரோடுவே ஜெபித்துக் கொண்டிருப்பாய். இப்போ அந்த ஜெப ஆவி கட்டப்பட்டு இருக்கிறது. உங்களை குறிச்சதான உணர்வு இப்ப உங்களுக்கு வருதா சிஸ்டர்? நீங்க ஜெபத்துல எந்த அளவுக்கு பின்மாற்றத்தில் இருக்கீங்க என்பது ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுதா? அப்படி ஜெபத்துல பின்மாற்றத்தில் விழுந்து போய் இருக்கீங்கன்னா, இன்று ஆண்டவர் உங்க மேல ஒரு புது எண்ணெயை ஊற்ற போகிறார், ஒரு புது அபிஷேகத்தை ஊற்ற போகிறார், ஒரு புது அக்கினி உங்கள் தலை மேல வர போகிறது. உங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுகள் இன்றைக்கு எரிந்து அறுந்து விழுந்து திரும்ப நீ சிறகடித்து கழுகை போல உன்னதங்களில் நீ பறக்க ஆரம்பிக்க போகிறாய். அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த ஜெபாவி வேணும் சிஸ்டர்? எத்தனை பேருக்கு ஆண்டவரே நான் முந்தி ஜெபித்தது போல இப்ப ஜெபிக்க முடியல, நான் அதை இழந்துட்டேன், நான் அதை விட்டுட்டேன், என் குடும்ப பிரச்சனை நிமித்தம், கவலை சோர்வு நிமித்தம் இதெல்லாம் என்ன நெருக்கி 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 ஆண்டவரே நான் ஜெபிக்க முடியாத ஒரு நபரா மாறி இருக்கிறேன். இப்ப நான் வருந்துகிறேன், இப்ப நான் வேதனைப்படுறேன், என்னால் ஆதியில ஜெபித்தது போல ஜெபிக்க முடியலே என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்குது. அப்பா இன்றைக்கு என் மேல ஒரு ஜெப எண்ணெயை ஊற்றுங்க, ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கேட்க ஆவலா இருக்கீங்களோ அத்தனை பேர் மேல இன்றைக்கு பரலோக பலகணிகள் திறந்து, மதகுகள் திறந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு ஜெப அக்கினியால அபிஷேகத்தால நிரப்ப போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. உங்க பைபிள் பேக் இதெல்லாம் இப்ப கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க பைபிள் பேக் எல்லாம் கீழே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. லபாக்கா துராமலகா தராபா. நல்லா கேளுங்க. நீங்க ஒரு யுத்த களத்துல நிக்கிறீங்க, ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நிக்கிறீங்க. உங்களுக்கு எதிர்க்க ஃபேஸ் டு ஃபேஸ் அந்தகாரத்தின் ஆவிகள் உங்களோடு போராடுது. இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா,
உங்க மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட்டு உங்க மேல ஒரு ஜெப அக்கினியை ஊற்றி உங்களோடு முட்டி மோதி போராடி கொண்டிருக்கிற அந்த அந்தகாரத்தின் ஆவிகள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக என்று அவைகளை துரத்தி விட்டு உங்களை இன்றைக்கு ஒரு எலியாவின் ஆவியினால ஒரு ஜெபத்தின் ஆவியினால ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகத்தின் இடத்திலிருந்து அனுப்ப போகிறார். இப்பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்நிய பாஷைகளிலே நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை நல்லா உயர்த்தி ரபாகா துராகடா ரபலபா ரபலபா நல்ல 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 ரபலா சேட்டே லேபரே எஃப் மைனர் ரீமோனோ கோபலா நல்ல ஆவில நிரம்பி ஜெபி ஜெபி. உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி அபிஷேகம். நல்லா நல்லா விடாதீங்க சிஸ்டர், விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. உங்க நாவின் மேல உங்க கைகள் மேல உங்க முழங்கால்கள் மேல ஒரு நெருப்பு இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. நல்லா 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 நல்லா. ஆண்டவர் அநேக இடங்களில் தமது வல்லமையை ஊற்றுகிறார், அக்கினியை ஊற்றுகிறார். அக்கினி அக்கினி என் ஸ்பீடு கெடுங்க, என் ஸ்பீடு கெடுங்க. ரபகா துரகடா ரபலபா துரபலா. அக்கினி 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 அக்கினி. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். சபையே உன் மேல ஒரு ஜெப அக்கினி இறங்குகிறது, ஜெப அக்கினி இறங்குகிறது, ஜெப அக்கினி இறங்குகிறது, ஜெப அக்கினி. கட்டுகள் அறுகிறது, கட்டுகள் அறுகிறது. உன்னை ஜெபிக்க முடியாதபடி வைத்திருக்கிற கட்டுகள் விடாத விடாத. கைகளை தட்டி ஜெபி, கைகளை தட்டு தட்டு. வல்லமை 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 வல்லமை. ரபகா துரகடா தரபலபரப. இப்பொழுது கர்த்தர் அநேகர் மேல ஒரு ஜெபத்தின் அக்கினியை திறந்து விடுவார். ஜெபத்தின் ஊற்று, ஜெபத்தின் ஊற்று. ஃபயர் ஃபயர். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஃபயர் 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 ஃபயர். அக்கினி 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 அக்கினி. ஃபயர் ஃபயர் ஃபயர். அக்கினி இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர் ஃபயர். ஷாகரப ரங்கத ரங்கத ரங்கத. ஃபயர் 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 ஃபயர். அந்த அக்கினி அபிஷேகம் வெளியே ஓடு, வெளியே ஓடு, ஓடு 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 ஓடு. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஜெபிங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. கட்டுகள் உடையுது, கட்டுகள் உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது. கட்டுகள் எரியுது, கட்டுகள் எரியுது. மந்திரங்கள் எரியுது, மந்திரங்கள் எரியுது. செய்வினைகள் எரிகிறது, செய்வினைகள் எரியுது, எரிகிறது, எரிகிறது. ஃபயர் 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 ஃபயர். தேவன் தமது அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். தேவ தூதர்கள் இந்த ஆலயத்துக்குள் இறங்குகிறார்கள், தேவ தூதர்கள் ஆலயத்துக்குள் இறங்குகிறார்கள், தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள். சிலருடைய சிரசு அபிஷேகிக்கப்படுகிறது, சிரசு அபிஷேகிக்கப்படுகிறது, தலை அபிஷேகிக்கப்படுகிறது, அபிஷேகிக்கப்படுகிறது. விடாத விடாத விடாதீங்க, விடாத 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 விடாத. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க, பாஷையில பேசு. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டி
நல்ல வேகமா கைகளை தட்டு. வேகமாய் கைகளை தட்டு. வேகமாய் கைகளை தட்டு. வேகமாய் கைகளை தட்டு. லபா ரகதா ஷபோ லபா ரஷக நல்ல வேகமா இன்னும் வேகமாய் சத்தமாய் கைகள் கிரியை செய்யட்டும். கைகள் கிரியை செய்யட்டும். நாவுகள் திறக்கப்படட்டும். நாவுகளால பேசுங்க. லபா ஷகரபரபோ புதிய புதிய வார்த்தைகள் நாவில வருகிறது. லபகா துரகடா லபகா துரபாலா ஷகரபலபரபா புதிய வார்த்தைகள். புதிய வார்த்தைகள். புதிய நீரூற்று. புதிய நீரூற்றுகள் உனக்குள்ளிருந்து எழும்புகிறது. உனக்குள்ளிருந்து எழும்புகிறது. உனக்குள்ளிருந்து அபிஷேக நதி எழும்புகிறது. அபிஷேக நதி எழும்புகிறது. அபிஷேக நதி. 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 உன் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினி இறங்குது. உன் வீட்டுக்குள்ள அக்கினி இறங்குது. உன் வீட்டுக்குள்ள ஒரு நெருப்பு இறங்குது. நெருப்பு இறங்குது. உன் அறைகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்குது. அறைக்குள்ள அபிஷேகம் இறங்குது. பேய்கள் வெளியேறுது. பேய்கள் வெளியேறுகிறது. பிசாசுகள் வெளியே ஓடுது. பிசாசுகள் வெளியே ஓடுகிறது. உன் வீட்டை விட்டு. உன் வீட்டை விட்டு. உன் வீட்டை போராடுகிற ஆவிகள். உன் வீட்டில் போராடுகிற ஆவிகள். உன் பொருளாதாரத்தோடு போராடுகிற வல்லமைகள். பொருளாதாரத்தில் போராடுகிற வல்லமைகள். விழுகிறது 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 விழுகிறது. நீ ஆவியில நிரம்ப நிரம்ப நிரம்ப. நீ ஆவியில நிரம்ப நிரம்ப. பேய்கள் எரிந்து விழுகிறது. பேய்கள் எரிந்து விழுகிறது. பேய்கள் எரிந்து விழுகிறது. பேய்கள் எரிந்து விழுகிறது. நீ எந்த அளவு நிரம்புகிறாயோ எந்த அளவுக்கு நிரம்புகிறாயோ அந்த அளவு விடுதலை. அந்த அளவுக்கு விடுதலை. அந்த அளவு ஆசீர்வாதம். அந்த அளவு ஆசீர்வாதம். நல்ல நல்ல வாய்களை கைகளை தட்டி வாய்களை திறங்க. எஸ் விடாதீங்க விடாதீங்க. வாய்களை திறங்க. வாய்களை திறங்க. வாய்களை திறங்க. வாய்களை திறங்க. விடுதலை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஜெபத்துல ஒரு விடுதலை. ஜெபத்துல ஒரு விடுதலை. நீ இழந்த வரங்கள் திரும்ப இறங்குகிறது. நீ இழந்த வரங்கள் திரும்பி வருகிறது. நீ இழந்த கிருபை வரங்கள் திரும்ப வருகிறது. வருகிறது. உபவாசிக்கிற கிருபை. உபவாசத்தை பெறுவாய். அந்நிய பாஷை பேசுகிற கிருபை. பாஷை பேசுவாய். தரிசனங்களை பார்க்கிற கிருபை. தரிசனங்களை உன்மேல் கிருபை இறங்குகிறது. கிருபை இறங்குகிறது. 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 உன் நாவின் கட்டுகள் அறுகிறது. நாவின் கட்டுகள் அறுகிறது. நாவின் கட்டு அறுகிறது. நாவின் கட்டு அறுகிறது. நாவின் கட்டு அறுகிறது. நாவின் கட்டு அறுகிறது. சர்ப்பங்களின் ஆவிகள் எரிகிறது. சர்ப்பங்களின் ஆவிகள் எரிகிறது. உன்னை கட்டி வைத்த சர்ப்பங்கள். சர்ப்பங்கள். உன் ஜெபாவியை கட்டி வைத்த சர்ப்பங்கள். உன் ஜெபாவியை கட்டி வைத்த சர்ப்பங்கள் எரிகிறது 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 எரிகிறது. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். எழும்பு 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 சீயோனே. சீயோனே. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அபிஷேக சால்வையை உடுத்திக்கொள். அபிஷேக சால்வையை உடுத்திக்கொள். உன் மேல ஒரு அபிஷேக சால்வை இறங்குகிறது. மேல ஒரு அபிஷேக சால்வை இறங்குகிறது. உன் வீடு திறக்கப்படுகிறது. உன் வீடு திறக்கப்படுகிறது. உன் வீட்டுக்குள்ள ஊழிய வல்லமை இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. உன் வீடு ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அபிஷேகிக்கிறார். உன் வீட்டை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அபிஷேகிக்கிறார். கர்த்தர் முத்திரை இடுகிறார். முத்திரை இடுகிறார். இந்த கூட்டத்தில் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்ட அநேக ஸ்திரீகள் உண்டு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவரை அநேக சகோதரிகள் உண்டு. அநேக சகோதரிகள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கரம் பிடித்து தூக்குகிறார். நீ வெறுமையாய் இந்த கூட்டத்தை விட்டு போவது இல்லை. வெறுமையாய் இந்த கூட்டத்தை விட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை இன்றைக்கு முத்திரை இடுகிறார். கர்த்தர் உன்னை முத்திரை இடுகிறார். முத்திரை இடுகிறார். முத்திரை இடுகிறார். முத்திரை இடுகிறார். முத்திரை இடுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. 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 நல்ல சத்தத்தை உயர்த்தி. நல்ல சத்தத்தை உயர்த்தி. வாயை விரிவாய் தர. கர்த்தரை நிரப்புகிறார். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். வாயை விரிவாய் தர. வாய்களை விரிவாய் தர. கர்த்தரை நிரப்புகிறார். கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். நிரப்புகிறார். லபா ஷபா ரகத ரபதோஷ. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறங்க. நல்ல கைகளை தட்டி எஸ் எஸ் நிரம்பு நிரம்பு நிரம்பு. வாய்களை நல்லா விரிவாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை பேசுங்க. கைகளை தட்டுங்க. நீங்க தட்டவே ஒரு விடுதலை. தட்டும் போதே பிசாசின் தலை நசுக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறார். நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில லக லக தகர ஷபரம லப ரப லபரோ ஓ ஷகரி மலப ரப தபராஷா துரா மலா பரா துரா மலா பரபா ரபா லகா துரா மலகா துரா கடலா பகா துரா கடலா பரபா லபா துரா கடலா பகா துரா கடலா பரபா லபா ரபா லபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
அப்படியே ஜெபத்திலே இருங்க, ஜெபத்திலே இருங்க. உட்கார்ந்து கொள்ளுங்க, ஜெபத்திலே இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 3 நாள் உங்க மேல ஒரு ஜெப பிரசன்னா. இந்த 3வது நாள் முடிவில் உங்க மேல மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கும் போது ஜனங்க சொல்லுவாங்க, உன் முகத்துல ஒரு பிரைட்னஸ் இருக்குது, உன் முகத்துல ஒரு பிரசன்னம் இருக்கிறது. உன் முகத்தை பார்க்க முடியல, உன் முகமே அப்படியே வெளுப்பாய் மாறிவிட்டது. இந்த 3வது நாள் முடிவில் உங்க மேல மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உன் வீட்டின் மேல வெளிப்படும். உன் தொழிலில மகிமை, உன் பிசினஸ்ல மகிமை, வேலை செய்கிற இடத்துல மகிமை, உன் ஜெப வாழ்க்கையில மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கேளுங்க. மோட்ச பிரயாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஜான் பனியன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனிதர் மோட்ச பிரயாணம் என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். அக்காலத்தில் பைபிளுக்கு நிகராகவும் பைபிளுக்கு அதிகமாகவும் விற்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் மோட்ச பிரயாணம். அதிகப்படியான விற்பனை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் மோட்ச பிரயாணம், ஜான் பனியன். அழகா இருக்கு. அந்த புத்தகம் கிடைச்சா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதுல ஜான் பனியன் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார். ஒரு தேவ தூதன் இவரை கரம் பிடித்து ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போகும்போது அங்க ஒரு பெரிய சுவர், அந்த சுவரை தேவ தூதன் ஜான் பனியன் என்கிற ஊழியருக்கு காட்டுவார். இந்த சுவர் எப்படி இருக்குதுன்னா நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருக்கும். எதால? நெருப்பா தக 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 தகன்னு ஒரு அக்கினி ஜுவாலையா நெருப்பா அந்த சுவர் எரிஞ்சுகிட்டு இருக்க. தேவ தூதன் சொல்வார், இந்த சுவர் இருக்குதுல்ல, இது விசுவாசிகளுக்கு அடையாளம், தேவ பிள்ளைகளுக்கு இது அடையாளம். ஆனா அந்த நெருப்பா எரிந்து கொண்டிருக்கிற சுவர் மேல அந்த நெருப்பை தணிக்க, அந்த நெருப்பை அணைத்து விட ஒரு சாத்தான் என்ன பண்றான், தண்ணீரை அள்ளி 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 இரவும் பகலும் அந்த சுவர் மேல, அந்த எரிகிற அக்கினி மேல ஊற்றி கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த ஜான் பனியன் பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் இந்த சத்துரு அந்த சுவர்ல எரிகிற அக்கினியை தணிக்க பார்க்கிறான்? அந்த தேவ தூதன் சொல்றார், இதுதான் சாத்தானுடைய முதன்மையான நோக்கம். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகத்தை, எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தின் அக்கினியை அதை எப்படியாவது அணைக்கணும். ஆகவே தான் அவர்கள் மேல கடன் என்கிற தண்ணீர் அள்ளி ஊத்துகிறான், சோர்வு என்கிற தண்ணீர் அள்ளி ஊற்றுகிறான், குற்ற உணர்வு என்று தண்ணீர் அள்ளி ஊற்றுகிறான், இச்சை என்கிற தண்ணீரை அள்ளி ஊற்றுகிறான், வீட்டுல சண்டை உபத்திரவம் என்கிற தண்ணீர் அள்ளி ஊற்றுகிறான். அப்ப ஜான் பனியன் அதை கேட்டோடனே ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அப்ப சத்துரு போராடி கொண்டே தான் இருப்பானா? கடைசி வரைக்கும் சத்துரு நம்மளுடைய அக்கினியை அணைக்க போராடி கொண்டே தான் இருப்பானா? அப்ப தேவதூதன் சொன்னாரு, இல்ல நீ பயப்படாத, அது சத்துருவினுடைய வேலை. தண்ணீரை ஊற்றி கொண்டு இருப்பது சத்துருவினுடைய வேலை. ஆனா சுவரின் அடுத்த பக்கத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன் என்று சொல்லி சுவரின் அடுத்த பக்கத்துல கொண்டு போய் காட்டினா, அந்த இடத்துல ஆவியானவர் நின்று கொண்டு அந்த சுவர் மேல எண்ணெயை அள்ளி அள்ளி ஊற்றி கொண்டிருந்தார். எண்ணெயை அள்ளி அள்ளி ஊற்றி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரும் எண்ணெயும் பட்டதுனா என்ன ஆகும்? அக்கினி ஜுவாலை இன்னும் பெருக ஆரம்பிக்கும். உன் மேல சத்துரு அநேக தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தா பயப்படாத. இன்று இரவு ஆண்டவர் உன் மேல எண்ணெய் அள்ளி ஊற்றுகிறார். நீ அக்கினி ஜுவாலையா நெருப்பாய் கொழுந்து விட்டு இந்த மூளைக்கரை பற்றின ஒரு எலியாவை போல, ஒரு ஸ்தேவானை போல, ஒரு விடுதலை ஊழியக்காரியாய், ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவருனை எழுப்புகிறார். இந்த சபையை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்புகிறார். உன்மேல ஒரு அக்கினி நதியை ஊற்றுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். உன் குடும்பத்தை குறிச்சதான சோர்வு, உன் பொருளாதாரத்தை குறிச்சதான சோர்வு, ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என் அப்படியே முழுகடிக்குது, கவலைப்படாத. ஆண்டவர் ஒரு மறுபக்கத்தில் உன் மேல் அக்கினியை ஊற்றுகிறார், எண்ணெயை ஊற்றுகிறார். உன் கொம்பை புது எண்ணெயால் அபிஷேகிக்கிறார். உன் பாத்திரத்தை இன்றைக்கு நிரப்புவார். எந்த அக்கினி உனக்குள்ள தனிந்து போனதோ இன்றைக்கு ஆவியானவர் அதை ஊதி 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 அந்த அக்கினியை ஜுவாலித்து எரியும்படியாய் செய்வார். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்வார். லாபாகா தூராகாடா ராபா
நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு பிறகு அநேகர் இங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க. இந்த 3 நாள் கூட்டத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அநேகர் பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதிகளை குணமாக்குவீங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க, சர்வங்களை எடுப்பீங்க. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. நல்லா கேளுங்க, நமக்கு செயல்பட வேண்டிய முதல் அபிஷேகமே ஜெப அபிஷேகம். ஏன்னா இதுதான் தேவ சமூகத்தில் உங்களை வச்சிருக்கும், இதுதான் தேவ பிரசன்னத்திலே உங்களை வைத்திருக்கும், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்புக்குள்ள உங்களை வைத்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் உங்க மேல அந்த ஜெபத்தின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். சீஷர்களை ஆண்டவர் கடைசியா பூமியில சந்தித்துட்டு பரமேறுவதற்கு முன்பதாக சொன்னார், என் சமூகத்துல போய் காத்திருப்பா, போய் ஜெபம் பண்ணுங்கப்பா, உபவாசிங்கப்பா, என்னை தேடுங்கப்பா, என் முகத்தை தேடுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள ஆவியானவர் உங்க மேல கடந்து வர போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இரவு வேளையில சிஸ்டர் பிரதர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நீ எந்த ஜெபத்தை இழந்தாயோ, இன்று இரவிலிருந்தே அந்த ஜெப ஆவி உன் மேல மீண்டுமாய் தொடங்கும். இன்று இரவிலிருந்தே உன் மேல திரும்ப அந்த ஜெபத்தின் அக்கினி திறக்கப்படும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்க, இன்று இரவிலிருந்து நீங்க முழங்கால் படியிடும் பொழுது இயேசு உங்களுக்கு முன்பதாக வந்து நிற்பார். தேவ தூதர்கள் உங்கள் வீட்டில் உலாவுவார்கள். உங்க வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் இன்று இரவே ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. உன் வீடு பெதஸ்தாவாய் மாறுகிறது. உன் வீடு ஒரு அபிஷேகிக்கப்பட்ட வீடாய் மாறுகிறது. கர்த்தர் இன்று இரவு உன்னை முத்திரையிடுகிறார். அல்லேலூயா. இன்று இரவு கர்த்தர் உன்னை முத்திரையிடுகிறார். இன்று இரவிலிருந்து நீ ஒரு ஜெப வீராங்கனை. பல மணி நேரங்கள் நீ முழங்காலில் நின்று நீ ஜெபிக்க போகிறாய். அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க போகிறாய். கர்த்தர் இன்று இரவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில தொடங்குவார். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிற வீரர்களா மாறணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் நான் தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நமக்கு இருக்கிற முதல் ஊழியமே ஜெபம்தான். நம்முடைய பிரதான நோக்கமே ஜெபம்தான். நம்முடைய மூச்சு பேச்செல்லாம் ஜெபம்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன் சிஸ்டர், அதெல்லாம் செகண்டரி. நீ கர்த்தருடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை செய். கர்த்தர் சமூகத்தில் நீ இருப்பதுதான் உன்னுடைய முதல் ஊழியம். அந்த ரகசியத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க, நான் சொல்றேன், அங்கிருந்து தான் உங்களுடைய ஆசீர்வாத ஊற்று கண்கள் திறக்கப்படும். அங்க இருந்து தான், அந்த ஜெபத்தில் இருந்து தான் உங்க மேல ஆசீர்வாதங்கள் ஓப்பன் ஆகும். எந்த மனுஷன் நல்லா ஜெபிக்கிறானோ அவனுக்கு எப்பொழுதுமே பரலோகம் திறந்து இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க நல்லா ஜெபிக்கிற மனுஷியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் எனி டைம் ஓப்பனாவே தான் இருக்கும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் பரலோகத்திலிருந்து உடனே தூதர்கள் இறங்குவாங்க. உடனே உங்கள் ஜெபத்தை எடுத்துட்டு பரலோகத்துக்கு போவாங்க. பல கோடிக்கணக்கான பெயர்கள் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாம். ஆனா தேவ சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபிக்கிற அந்த மனுஷனுடைய பெட்டிஷன் தான் பரலோகத்தில் கோடிக்கணக்கான பெட்டிஷன்ல தாண்டி முதல் பெட்டிஷனா போய் நிற்கும். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது? சில நேரங்கள் சில கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறோம், சில காரியங்களா போறோம். அங்க பார்த்தா ஏற்கனவே நிறைய ஃபைல் அங்க அடுக்கி வைக்கப்பட்டு இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் 1 by 1 பார்த்துட்டு தான் உங்க ஃபைலை கடைசியா தான் வைக்க முடியும். எப்ப சார் என்னுடைய காரியங்களை விசாரிப்பீங்க? 1 மாசம் ஆகும் சார், இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்க ஃபைலுக்கு வரணும். ஆனா அதே ஆபீஸ்ல அதே அதிகாரி உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரா இருந்தா நீங்க ஃபைலை போய் கொண்டு போய் கொடுக்கும் போது அதை வாங்கி எல்லா பெட்டிஷனுக்கும் மேல உங்க ஃபைலை வச்சு வீட்டுக்கு போங்க, அது உடனே மாறணும் சொல்றது இல்லையா? அதே போலதான் ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு தேவ சமூகத்துல
பல லட்சம் பெட்டிஷன் அங்க இருந்தாலும் நீ ஜெபிக்கிற ஜெப வீரனா இருந்தா, நீ தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடக்கிற நபரா இருந்தா, இரவு பகல கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷியா இருந்தா, நீ எப்ப ஜெபித்தாலும் உன் பெட்டிஷன் அங்க இருக்கிற கோடிக்கணக்கான பெட்டிஷன்களுக்கு மேலாக வைக்கப்பட்டு உன்னுடைய ஜெபங்கள் உடனே கேட்கக்கூடியதா இருக்க. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. மாசத்துல ஒரு முறை ஜெபிக்கிறான் ஐயா நானு, உன் பெட்டிஷன்லாம் கீழே தான் இருக்குது. எப்பயாவது ஒரு முறை உபவாசிப்பையா, உன் பெட்டிஷன்லாம் கீழே தான் இருக்குது. லேட் ஆகும் அதை விசாரிக்க ஆண்டவர். எப்பயாவது ஒரு முறை தாயா நான் பைபிளை வாசித்து தேவ சமூகத்தை நாடுறேன், உன் பெட்டிஷன்லாம் பரலோகத்துல கீழே தான் இருக்குது, இன்னும் மேல வரல, டைம் ஆகும், அது ஒரு வருஷம் ஆகும் உனக்கு அற்புதம் நடக்க. ஆனா நீ ஜெபிக்கிற ஜெப வீரனா இருந்து பாரு, நீ ஆண்டவரை எந்நேரமும் துதிக்கிற நபரா இருந்து பாரு, இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நபரா இருந்து பாரு, உன் பெட்டிஷனுக்கு பரலோகத்துல ஒரு விசேஷித்த வரவேற்பு உண்டு. உன் ஜெபத்துக்கு பரலோகத்துல ஒரு விசேஷித்த வரவேற்பு உண்டு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்திலேயே மிகப்பெரிய சபை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற பால் யாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அப்படி சபை அப்பதான் சவுத் கொரியாவில் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குது. 2-3 லட்சம் பேர் சபைக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே. பால் யாங்கிச்சோ காலையில போனார்னா நள் இரவு தான் வீட்டுக்கு வருவார். அவ்வளவு ஊழியங்கள். அவருக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு நாள் அவருக்கு திடீரென்று அவங்க வைஃப் கிட்ட இருந்து ஒரு போன் வருது, நம்ம பையன் இறந்துட்டாங்கன்ற ஒரு போன். எப்படி இருக்கும் பாருங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு நியூஸ் வருது, முக்கியமான நியூஸ். வைஃப் சொல்றாங்க பையன் இறந்துட்டான், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அப்படியே பிரசங்கத்தை முடிச்சிட்டு காரை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல பறக்கிறார். அவருக்கு என்னன்னா, முதல் பையனா, 2வது பையனா, 3வது பையனா? மூத்தவன் வேலைக்கு போயிருக்கிறான், 2வது காலேஜ் போயிருக்கிறான், 3வது பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். இதுல யார் இறந்தது? ஒரே குழப்பம். வீட்டுக்கு விரைந்து போனா பார்த்தா அவருடைய கடைசி பையன் செத்துட்டான். ஸ்கூல் போயிட்டு வர வழியில ஒரு 5 பேரோடு கூட சேர்ந்து ரோட்ல இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு இருக்கிறான். அதுல ஏதோ சில விஷம், ஃபுட்டு கெட்டு போயிருந்தது. 5 பிள்ளைங்களும் வீட்டுக்கு போய் செத்துட்டாங்க. அதுல இவருடைய பையன் ஒருவன், பால் யாங்கிச்சோ, பயங்கரமான ஒரு ஜெப வீரர். காலையில 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு போவார். பையன் இறந்துட்டான். டாக்டர் வந்து பக்கத்தில் நிற்கிற டாக்டர் சொல்றாரு, ஐ எம் வெரி சாரி பால் யாங்கிச்சோ, we are very sorry. அவருடைய கடைசி சடங்குக்கான காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க, சபை மக்களுக்கு அதை தெரிவிங்க. இனி உங்க பையன் திரும்ப வர போவதில்லை. இஸ் gone to be with the Lord. அவன் தேவனோடு இருக்கும்படியாய் அவன் சென்று விட்டான். ஐ எம் வெரி சாரி, ஒன்றுமே பண்ணி காப்பாற்ற முடியல உங்க பையனை. டாக்டர் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சில விசுவாசிகள் ஆறுதல் சொல்லி அவர் பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவருடைய மனைவி பால் யாங்கிச்சோனுடைய மனைவி கதறி கதறி அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் பால் யாங்கிச்சோக்கு தாங்க முடியாத மன வேதனை. இப்ப என்ன கேள்வினா, ஊழியம் செய்யற என் வீட்டுல எப்படி சாவு விடும்? ஊழியம் செய்யற என்னுடைய குடும்பத்தை பிசாசு எப்படி எடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன், எப்படி என் பிள்ளைய பிசாசு டச் பண்ண முடியும்? எப்படி மரணத்தின் ஆவி என் வீட்டுக்குள்ள என்ன மீறி எப்படி உள்ள வந்தது? நான் விட மாட்டேன். கொஞ்ச நேரம் தன் பையனை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். பயங்கரமான சோர்வு, ஒரு அவிசுவாசம் அப்படி இருதயத்தை ஆட்கொண்டது. முதுகு செவருப்புறமா திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, நீர் என்ன செய்வீரோ, என் மகன் உயிரோடு வந்தே ஆகணும். 1 மணி நேரம் முழங்கால நின்று தன் மகனை உயிரோடு எழுப்ப போராடி ஜெபித்தார். இந்த 1 மணி நேரம் எதற்காக ஜெபித்தார்னா, தன்னை சுத்திகரித்து ஜெபித்தார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்க போறேன். அந்த காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வேணும், எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும், எனக்குள்ள ஒரு தூய்மையாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேணும் என்று சொல்லி தன்னுடைய எல்லா பாவங்களை, ஏற்கனவே ஊழியம் செய்யற நபரா அவர் இருந்தாலும்
லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் பிரயோஜனம் உடையவராய் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ அவர் குறிப்பா ஒரு விண்ணப்பத்தை செய்ய அவருக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட வேண்டியதா இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் கரத்தை உயர்த்தி தன்னை சுத்திகரித்து 1 மணி நேரம் அழுது புலம்பி தன் விசுவாசம் விழுந்து போகாதபடி கட்டி எழுப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார். சரியா 1 மணி நேரம் கழித்து தன்னுடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர் சுத்திகரித்துட்டாரு என்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள வந்த பிறகு இப்போ பரலோகத்தை நோக்கி ஒரு கனத்த குரல்ல தன் பிள்ளையின் பேரை சொல்லி சொன்னாரா. தன் பிள்ளையின் பேரை சொல்லி, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளையினுடைய ஜீவன் இப்போது உடம்புக்கு திரும்புவதாக. இந்த மரணத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன், மரணத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளையின் பேரை சொல்லி சொல்ல என்னாச்சு தெரியுங்களா? டக்குன்னு அந்த பையன், செத்த பையன் கண்ணை திறந்து எழுந்து படான்னு உட்கார்ந்து தன் வீட்டின் அறையில கரத்தை நீட்டி அதோ ஜீசஸ், அதோ ஜீசஸ், அதோ ஜீசஸ் என்று கரம் நீட்டி கத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. பால் ஏங்கிச்சு. அதுக்கு பிறகு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தங்களை கொடுத்து ஆண்டவருக்கு மிகுந்த நன்றிகளை சொல்லி அவனுக்கு உடனே கொஞ்சம் தண்ணீரெல்லாம் குடிக்க கொடுத்து அதுக்கு பிறகு அவனை பார்த்து கேட்டாரு, நீ உயிரோடு எழுந்த பிறகு there is Jesus, Jesus சொன்னியே, என்ன ஆச்சு மகனே அப்படின்னு கேட்கும் போது இந்த பையன் சொன்னானா, டேடி நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய வயிறெல்லாம் நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு, அப்படியே மயக்கம் வந்தது, நான் அப்படியே விழுந்துட்டேன். நான் விழுந்த உடனே 2 தேவ தூதர்கள், ஒருவர் என் வலது புறத்தில் இடது புறத்தில் வந்து கம் லெட்ஸ் கோ டு ஹெவன் சொன்னாங்க. வா பரலோகம் போலான்னு சொல்லி என்ன அப்படியே கரம் பிடிச்சு என்ன பரலோகத்துக்குள்ள கொண்டு போனாங்க. ஜீசஸ் எதிர்க்க போய் நான் நின்னேன். ஜீசஸ் என்னை பார்த்து கேட்டாரு, நீ தான் பால் யாங்கிச்சோட சன் இல்ல அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் எஸ் டேடி அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன அவர் கட்டி பிடிச்சு என்னை அரவணைத்து என்னை முத்தம் கொடுத்து என் கரத்தை பிடிச்சு என்னை பரலோகத்தின் வீதியில் அப்படியே நடத்தி கொண்டு என்ன போனார். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அப்படி நடந்து போய்கொண்டு இருக்கும் போது திடீரென்று பரலோகத்தில் ஸ்பீக்கர்ல கேட்கிற சத்தத்தை போல உங்க குரல் பரலோகத்தில் கேட்டது. டாடி நீங்க சொல்றீங்க, சன் கெட் பேக் டு யுவர் பாடி, என் மகனே உன் உடலுக்கு திரும்பி வா என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, அது பரலோகம் முழுவதும் ஸ்பீக்கர்ல கேட்டது போல கேட்டது. உடனே இயேசு என்னை பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? ஏய் உங்க அப்பன் உன்னை கீழே கூப்பிடுறான், அவனுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து தான் ஆகணும். அவன் எனக்கு பிரியமானவன், அவன் ஜெபிக்கிறவன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அவன் ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்காம இருக்கவே முடியாது. அதனால நீ இப்ப போ, நல்லா ஊழியம் செஞ்சுட்டு நீ ஒரு நாள் நீ பரலோகம் வருவன்னு சொல்லி உடனே அவரே என்னை கொண்டு வந்து அறையில விட்டுட்டு பபாய்னு சொல்லி அவருக்கு மேல போயிட்டாரா டாடி. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்தில் ஒரு விசேஷத்தை இடம் இருக்குதுன்னு சொன்னல. 1000 பெட்டிஷன், லட்சம் பெட்டிஷன், ஜெப பெட்டிஷன் பரலோகத்தில் இருந்தாலும் தேவனை எப்பொழுதுமே தேடுகிற ஒருவனுடைய பெட்டிஷனுக்கு தான் அங்க பிரையாரிட்டி. தேவனை எப்பொழுதுமே தேடுகிற ஒருவனுடைய ஜெபத்துக்கு தான் பரலோகம் உடனே செவிசாய்க்கும். அவனுக்கு தான் மதிப்பு. ஜெபிக்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் மதிப்பு. ஜெபிக்கிற குரலுக்கு தான் பரலோகம் செவிசாய்க்கும். ஜெபிக்கிற எப்பவுமே ஜெபிக்கிற ஒருவனுக்கு தான் ஆண்டவர் மின்னலை போல விரைந்து செயல்படுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, ஜெபிக்கிறவங்க தான். அனர்த்தம் பாருங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபம்னா டக்குன்னு மிராக்கள் நடக்குது. பேதுரு அந்த சப்பானியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே மிராக்கள் நடக்குது. தபித்தா வீட்டுக்கு போய் தபித்தால பார்த்து தபித்தால எழுந்துரு சொன்ன உடனே எழுந்தா. சப்பானியை பார்த்து எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து நடந்தான். ஏன் ஜெபிக்கிறவன் சொன்ன உடனே நடக்குது? ஏன்னா அவன் ஜெபத்துக்கு பரலோகம் டக்குன்னு செவிசாய்க்கும். ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்தில் பிரையாரிட்டி இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது. அல்லேலூயா.
நீ மாசத்துக்கு ஒரு முறை ஜெபிக்கிற நபரு, நீ ஜெபம் பண்ணு, அது பொறுமையா தான் கேட்கப்படாங்க. அதெல்லாம் உடனே கேட்கப்படாது பரலோகத்துல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாசத்துக்கு ஒரு முறை அமாவாசை மாதிரி வந்துட்டு போற உனக்கு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அமாவாசை மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை ஆண்டவரை தேடுற உனக்கு பொறுமையாதான் நடக்கும். அது ஒரு வருஷம் ஆகும், உடனே எல்லாம் மாறாது. புரியுதா நான் சொல்றது உனக்கு? புரிஞ்சா சரி. இதனால தான் நீங்க எந்நேரமும் ஜெபிக்கணும். பவுல் அதனால தான் அதுல அந்த வசனத்தில் சொல்றாரு, என்ன அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எந்த சமயத்திலும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு முடிக்கிறார். எந்த சமயத்திலும், துக்க சமயத்திலும், துன்ப சமயத்திலும், இன்பமான சமயத்திலும், உயர்த்தப்பட்ட சமயத்திலும், தாழ்த்தப்பட்ட சமயத்திலும், நன்மைகள் உள்ள சமயத்திலும், நன்மைகளே அற்ற சமயத்திலும், ஹஸ்பண்ட் அடிக்கிற சமயத்துல, ஹஸ்பண்ட் கொஞ்சுகிற சமயத்துல, உன் வீட்டுக்கு நன்மை வர சமயத்துல, நன்மையே வராத சமயத்துல, எந்த சமயத்திலும், மழை சீசனோ வெயில் சீசனோ குளிரோ புயலோ கொசுக்கடியோ பனியோ, எந்த சமயத்திலும் ஆவியினால ஜெபிக்கிற நபராய் நீ இருப்பாயானா உனக்கு பரலோகம் உடனே செவிசாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் பாஸ்டர் நான் அப்படி மாறணும் பாஸ்டர், எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் இன்றையில இருந்து இந்த ஜெபத்துக்கு பிறகு நான் அப்படி மாறணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அப்படி ஜெபிக்கிற மனுஷனா பாஸ்டர் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? க்ளோஸ் பண்ணிடலாமா? 9:20. சரி, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் இருக்கு. நல்லா கேளுங்க. அப்படி இதான் ஆக்சுவலாக நான் பிரசங்கம் பண்ணால் நான் 2.5 மணி நேரம் பண்ணுவேன். இது ரொம்ப ஷார்ட்டாக நான் பண்ணுறேன் இன்னைக்கு. இன்னும் நான் பாயிண்ட்ஸ்குள்ளேயே போல, பிரசங்கத்துக்குள்ளேயே போல, இப்போ தான் இன்ட்ரடக்ஷனே கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. சரி, நல்லா கேளுங்க. அப்படி எந்நேரமும் கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன பலன் வரும் தெரியுமா? என்ன ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? நீங்க பிசாசின் கிரியைகளை அழிக்கிற பலசாலிகளா மாறுவீங்க. புரியுதா? பிசாசின் வல்லமைய அழிக்கிற சக்தி உங்களுக்கு வந்துடும். புரியுதா நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்நேரமும் ஜெபிக்கிற நபரா இருந்தீங்கன்னா ஜெபம் பிசாசின் வல்லமைய முறியடிக்கும். சீஷர்கள் ஒரு முறை எவ்வளோ இடத்துல போய் ஊழியம் செஞ்சு எவ்வளோ பிசாசெல்லாம் துரத்தினவங்க. ஆனா ஒரு முறை இந்த மத்தேயு 17வது அதிகாரம், மார்க் 9வது அதிகாரம் போய் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. ஒரு பிசாச, ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த பேய துரத்த முடியல. எல்லாம் சூழ்ந்து நின்று ஜெபிக்கிறாங்க. அது போற மாதிரி தெரியல. அவங்க தகப்பன் பார்த்து கேட்கிறார், ஏன்பா என்னப்பா இயேசு கூடலாம் இருக்கிறீங்க, இயேசுவுக்கு சீஷனா இருக்கிறீங்க, என் பையன் மேல இருக்கிற பிசாசு உங்களால துரத்த முடியலையே, இவ்வளோ பலனற்றவர்களா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய தகப்பன் இந்த சீஷர்கள்லாம் பார்த்து கேட்க, ஜனங்கள்லாம் கேள்வி கேட்க வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறார். இப்ப இயேசு என்ன பண்றாரு? மலையில பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி மறுரூபம் அடைந்து தேவனுடைய பிரசன்னத்தினால், ஆவியின் அபிஷேகத்தினால நிறைந்து இப்ப ஜெபம் பண்ணிட்டு அப்படியே அந்த பிரசன்ஸ்ல அப்படியே கீழே வரார். அங்க ஒரே கூட்டமா இருக்குது மலைக்கு கீழே. இயேசு வந்து கேட்கிறார், என்ன ஆச்சு, ஏன் கூட்டமா இருக்கீங்க? தகப்பன் வந்து சொல்றார், ஐயா என் பையனுக்கு பிசாசின் போராட்டம், சின்ன வயசுல இருந்தே பிசாசின் போராட்டம். சில நேரங்களில் போய் நெருப்புல விழுந்துடுறான், சில நேரங்களில் போய் தண்ணியில விழுந்துடுறான், சில நேரங்கள் அவனே காயப்படுத்திக்கிறான், சில நேரங்கள் நாக்க கடிச்சு ரத்தமா வருது அவன் நாக்குல இருந்து, சில நேரங்கள் பைத்தியமாயிடுறான். சிறு வயதுல இருந்தே அவனுக்கு இந்த போராட்டம். ஐயா இவனை சரியாக்குவாங்கன்னு சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால சரி பண்ண முடியல, நீங்க ஏதாவது செய்ய கூடுமானால் செய்யுங்க. பைபிள் சொல்லுது, இயேசு அந்த ஆவிக்கு கட்டளை இட்டார், அவ்வளவுதான். அந்த ஆவி அவனுக்குள்ளிருந்து வெளியே வந்து அவனை அலக்கடித்து செத்தவனை போல அவனை கீழே தள்ளி அந்த ஆவி ஓடியது. இப்போ வீட்டுக்கு போன பிறகு இயேசு பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, இயேசுவே
நீங்க ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, அந்த ஆவிகள் அந்த பையனை கீழே தள்ளி ஒரே ஓட்டமா ஓடி போச்சு. ஆனா நாங்க பல மணி நேரமா ஜெபம் பண்ணோம், பல மணி நேரமா அந்த ஆவியை கடிந்து கொண்டோம். எங்களுக்கு அந்த ஆவி குண்டு ஊசி அளவு கூட நகரல. ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன் எங்க கிட்ட என்ன குறைவு? அப்பதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளா, இந்த விதமான ஆவி இருக்குது பாரு, இத துரத்தணும்னா உங்களுக்கு நிறைய ஜெபம் வேணும். இந்த விதமான ஆவி, இந்த விதமான ஜாதி பிசாச நீங்க ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் வேற எவ்விதத்திலும் இதை என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா. அப்போ ஜெபிக்கிறவன் மாத்திரம்தான் எந்த விதமான ஆவியையும் துரத்த முடியும். எப்பேற்பட்ட வலுவான பிசாசுகளையும் ஜெபிக்கிறவன் தான் துரத்த முடியும். பாஸ்டர், ஒரே வலு சர்பத்தின் போராட்டமா இருக்குது பாஸ்டர், நீ ஜெபிக்க மாட்ட, அதனால தான் அது போக மாட்டேங்குது. வலு சர்பத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உனக்கு இல்ல, வல்லம் அல்ல. ஜெபிக்கிறவனுக்கு தான் வல்லமை, ஜெபிக்கிறவனுக்கு தான் பலன் கூடும். உங்ககிட்ட ஜெபம் இல்ல, அதனால அந்த பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமை உங்ககிட்ட இல்லாம இருக்கு. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் இந்த ஆவியை முன்னால துரத்த முடியாது. சில வீட்டுக்கு விரோதமா அப்படிப்பட்ட ஆவிகள் தான் போராடுது. உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின சில ஆவிகள் உங்களோடு போராடிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் பல ஆண்டுகளா உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, பல ஆண்டுகளா உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கல. ஏன்? உங்களுடைய பலத்துக்கு அதிகமான பலசாலி ஆகிய பிசாசானவன் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். நல்லா கேளுங்க, பலவான கட்டணனா அவனிலும் அதிக பலவான் எழுமனா தான் அவனை கட்ட முடியும். உங்களுக்குள்ள அவனிலும் அதிக பலவனாகிய இயேசு இருக்கிறார். சாத்தான காட்டில் அதிக பலவனாகிய ஆண்டவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். பார்த்து சொல்லுங்க, சாத்தானே, அந்த காலத்தின் ஆவிகளே, நீ பலசாலியா இருக்கலாம், ஆனா உன்னை விட அதிக பலவான் என் ஆண்டவர், எனக்குள் இருக்கிறவர். ஆகவே உன்னை நான் சுலபமா மேற்கொள்ள முடியும். புரியுதா நான் சொல்றது? அப்ப சில அந்தகார சக்திகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெபம் வேணும், உபவாசம் வேணும். எந்த மனுஷன் வாரத்தில் 2 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்கிறானோ அவனுக்குள்ளதான் தேவ மகிமை இருக்கு, தேவனுடைய பலன் இருக்கு. நீங்க உபவாசமே இருக்காத நபரா இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு உபவாசம் என்பது அது கூடவே பிறந்தது போல. என்றைக்கு இயேசுக்குள்ள பிறந்தீங்களோ அன்றையிலிருந்து உபவாசம் உங்க கூட ஒட்டியே இருக்கணும். உபவாசம் உங்களை விட்டு பிரியவே கூடாது. ஹல்லேலூயா. வாரத்தில் 2 நாளாவது தேவ பிள்ளைகள் உபவாசித்து உட்காரணும். உபவாசிச்சுட்டு சில பேர் வேலைக்கு போவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. உபவாசம் இருக்கீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒரு 6 மணி நேரம் உட்காரணும். சில பேர் உபவாசிச்சுட்டு வேலைக்கு போவீங்க பாருங்க, என்னன்னு கேட்டா, நான் ஃபாஸ்டிங் பிரதர், நான் ஃபாஸ்டிங் சிஸ்டர், நான் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி வேலை மேல வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அது உபவாசம் கிடையாது, அது பட்டினி. அல்லேலூயா. அது பட்டினி. அதுல எந்த பலனும் உங்களுக்கு வராது. உபவாசம் இருக்கீங்கன்னா நீங்க அந்த நாளை குறித்து, அந்த நேரத்தை குறித்து வைத்து போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டைரி, பைபிள் எடுத்துட்டு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, தனிமையான இடத்தை பார்த்து உட்கார்ந்து, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு 6 மணி நேரம் ஜெபிக்க, ஒரு 7 மணி நேரம் ஜெபிக்க. காலையில 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு உங்கள் ஜெபத்தை முடிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். நல்லா அந்த உபவாச நேரத்தில் வசனத்தை எடுத்து வாசிக்க, நல்லா முழங்கால் படியிட்டு கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க, அதுல ஒரு 3 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசி நீங்க ஆண்டவரோடு கூட உறவாடணும். இப்படி வாரத்துல 1 நாளோ 2 நாளோ உபவாசிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, ஜெப பிரசன்ஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க பிசாசின் கிரியைகளை நொறுக்கி போடுவீங்க, நொறுக்கி போடுவீங்க. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நெல்லை ஜெபராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் இருந்தார். இறந்துட்டார் அவர். நெல்லை ஜெபராஜ் அதிகாலை 4 மணியிலிருந்து
7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். ஒவ்வொரு நாள் காலையில 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபத்துல இருப்பார். நம்மை போல அவரும் பாடுள்ள மனுஷன்தான். அவருக்கும் பசி இருக்குது, அவருக்கும் வலி இருக்குது, அவருக்கும் தண்ணி தாகம் எடுக்கும், அவருக்கும் குடும்பம் இருந்தது, எல்லாம் வீடு இருந்தது. ஆனா 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜெபத்தில் அமர்ந்திருப்பார். இந்த நெல்லை ஜெபராஜ் ஒரு கூட்டத்துக்கு அவருடைய புல்லட்ல போவாராம். புல்லட்டை வீட்டில் ஸ்டார்ட் பண்ணார்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற பேய் சொல்லமா, ஐயோ புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா அவருன்னு சொல்லமா. அவர் ஒவ்வொரு தெருவை கிராஸ் பண்ணும் போது அங்க உள்ள பேய்கள் எழும்பி ஆடமா, ஐயோ இந்த தெருவில் வராரு, ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துட்டாரு, இந்த பேய் இன்னொரு பேய் கிட்ட சொல்லுவான், ஏய் 2 நிமிஷத்துல வந்துடுவாரு அவரு. பேய்களுக்குள்ள பேசமா, அலறுமா. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே பேய்ங்க அலறுது பாருங்க. ஏன் தெரியுமா? ஜெபிக்கிற மனுஷன் மேல வீசுற தேவ வாசனை. நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தீங்கன்னா உங்க மேல தேவ வாசனை வீசும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை என்னிலிருந்து வெளிப்படுத்துகிற தேவன். நீங்க ஜெபிக்கிற நபரா இருந்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பேய்களுக்கு உங்க வாசனை அடிக்கும். ஏய் அந்த பகுதியில் ஜெபிக்கிற நபர் ஒருத்தர் இருக்கிறாம்பா, அந்த தெருவில் ஜெபிக்கிற நபர் ஒருத்தர் இருக்கிறாம்பா, அந்த தெருவுக்கு மட்டும் போயிடாதீங்க, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடும். ஏன்? உன் மேல இருக்கிற தேவ வாசனை, உன் மேல இருக்கிற அபிஷேக வாசனை, உன் மேல இருக்கிற தேவ பிரசன்னத்தினுடைய வாசனை பேய்களுக்கு தெரியும். அவைகள் சாதாரணமா வீட்டுக்குள்ள வர முடியாது. உனக்கு விரோதமா மந்திரவாதத்துல எவனா உட்கார்ந்தான்னா அந்த பேய்ங்க அங்க சொல்லிட, தபரே என்னவன் எங்க வேணாலும் அனுப்பு, மோடி வீட்டுக்கு கூட அனுப்பு, ஆனா இந்த ஜெபிக்கிறவன் வீட்டுக்கு மட்டும் அனுப்பாத, டேஞ்சர், ஏன்னா அவன் எரிச்சிருவான்னு சொல்ல. அல்லேலூயான்னு சொல்லு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஜெபிக்கிறவன் வீட்டுக்குள்ள பேய்கள் நுழையவே முடியாதுங்க. ஒரு முறை ஒரு மந்திரவாதி ஒரு பெண்ணுக்காக மந்திரம் செய்யும்படி உட்கார்ந்து ஒரு ஆவிய அந்த வீட்டுக்கு விரோதமா ஏவி விட்டான. அந்த ஆவி கரெக்டா அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நல் இரவில் அந்த மகளை தட்டி எழுப்பிட்டார். சில நேரங்கள் நம்ம தூக்க நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எழுப்புறாருல, ஏன் அந்த தூக்கம் போது? ஒரு கொசு கட்டிக்கிது, டபான்னு எழுந்து உட்கார்ந்து சொறீங்க, அதுக்கு பிறகு தூக்கம் போயிடுது. அப்படியே தூங்குறீங்க, படான்னு கண்ணை திறந்தா அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுது, அதுக்கு தூக்கமே போயிடுது. திடீர்னு ஏதோ ஒரு வயிறு பேதி அப்படியே கலக்குது வயிற்றுல, நல்ல இரவில் அப்படி எழுந்து போயிட்டு வரீங்க, அதுக்கு பிறகு தூக்கி. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆண்டவரே உன்னை எழுப்புறார். உன்னை கொசு கடிச்சாதான் நீ எழும்ப வேணா கொசுவை அனுப்புவார். பேதி வந்தா தான் நீ எழும்புவானா உனக்கு பேதியை தருவாரு நல்ல இரவுல. அல்லேலூயா. தண்ணி தாக வந்தாதான் எழுப்புவானா உனக்கு விக்கல் அனுப்புவாரு நல்ல இரவுல. அல்லேலூயா. எலி வந்து உன் மேல விழுந்தாதான் நீ எழும்புனா மேல இருந்து எலி பொத்துன்னு விழும் உன் மேல. விலங்குதான் நான் சொல்றது. ஆண்டவர் ஏன் நள்ளிரவுல எழுப்புறாரு? ஏன்னா உன் சத்ரு உனக்கு விரோதமா வரான். அதனால ஆண்டவர் உன்னை எச்சரித்து ஜெபிக்கும்படி உன்னை எழுப்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் கொசு கடிக்குது, அந்த ஓடமோசை கொஞ்சம் எடு, தடுவு காலில் தலையில இருந்து கால் வரைக்கும் ஒயிட் வாஷ் அடிச்சா மாதிரி அடிச்சுக்கிட்டு ஏசியை கொஞ்சம் நல்லா சில்லுன்னு வச்சுட்டு இழுத்து போட்டிட்டு தூங்குறது. காலையில வெளியே போய் பைக்கில் கீழே விழுந்து மூக்கை உடைச்சிக்கிட்டு பிளாஸ்டர் போட்டுட்டு வந்து உட்கார். ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு தானே உன்னை நைட்டு எழுப்பி விட்டேன், இந்த பிசாசு உன்னை தாக்க அங்கே நிற்குதுன்னு சொல்லி தானே எழுப்பி விட்டேன். உன் பிள்ளைகளை ஏதோ ஒரு ஆவி தாக்க போதுன்னு உன்னை எழுப்பி விட்டேன். உன் வேலை மேலே உனக்கு வேலை போக யாரோ சதி திட்டம் பண்ணுறான்னு சொல்லில ஜெபிக்க எழுப்பி விட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண? ஓடமோசை தேய்ச்சிக்கிட்டு ஏசியை கம்மி நல்லா சில்லுன்னு வச்சுக்கிட்டு படுத்து தூங்குனியா? சில பேர் அப்படி எழுந்த உடனே அப்பதான் பசி வரும். உடனே கிச்சனுக்கு போய் ஏதாவது மீந்தது இருக்குதா, ஏதாவது பிரெட்டு ரொட்டி ஏதாவது இருக்குதா, பரவாயில்ல இருக்கிறத கடாயை தொடச்சு அந்த பிரெட்டை சுருட்டி வாயில போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஒரு 4 மணிக்கு ஒரு பசி. ஆண்டவர் உன்னை அந்த பிரெட்டைய அந்த சட்டியில வயசி தின்னுட்டு படுக்கவா உன்னை எழுப்பி விட்டார்? உன்னை ஜெபிக்க, சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள, அந்த இரவு எழுந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி ஆராதிச்சு உனக்கு விரோதமா எழும்புகிற கிரியைகளை அடிக்கல்லவா உன்னை கர்த்தர் நடு ஜாமத்துல எழுப்பி விட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஆமா, அந்த மகளை கர்த்தர் எழுப்பினார். அவ புத்திசாலி, அவ ஞானி, அவ கர்த்தர் குரல் அறிந்தவ.
இரவு நேரங்களில் தூக்கம் போதுன்னா கர்த்தர் தான் எழுப்புறார் என்ற உணர்வு அவளுக்குள்ள வந்தது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா. கரெக்டா அந்த பிசாசு வீட்டுக்கு வாசல்ல வந்துட்டு திரும்ப போய் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லிச்சான், இங்க பாரு, அந்த வீட்டுக்குள்ள போன வீட்டு வரைக்கும் போயிட்டேன், திடீரென்று அந்த வீட்டை சுற்றிலும் ஏதோ ஒரு மேகம், ஏதோ ஒரு புகை, அதை தாண்டி என்னால உள்ள போக முடியல, அது என்ன தடுத்துடுச்சு. இப்ப திரும்ப மறுநாள் இரவு உட்கார்ந்து அந்த மந்திரவாதி அதை விட ஒரு பெரிய ஆவியை அனுப்புறான். திரும்ப ஆண்டவர் அந்த மகள் அன்று இரவு எழுப்பி விட்டார். அந்த மகள் முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி, ஆண்டவரே உமது ரத்த கோட்டைக்குள்ள நான் என்னை மறைக்கிறேன், என் தாய் தகப்பன உமது ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறேன், என் வீட்டை சுற்றின கர்த்தருடைய அக்கினி மதில் எழும்பட்டும், பகலிலே மேகமும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியும் மகிமை என் வீட்டுக்கு காவலா இருக்கட்டும், ஏசாயா 4:5 சொல்லி அவ ஜெபம் பண்ணி இந்த பிசாசு கிட்ட வந்தது பாருங்க. இந்த முறை ஆண்டவர் ஒரு தூதனை இறங்கி வர பண்ணிட்டார். ஒரு பெரிய பட்டயத்தை உருவின ஒரு 10 அடி உயரமுள்ள ஒரு தூதன் அந்த வீட்டு வாசல்ல இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான். இந்த பிசாசு பார்த்தது தூரத்திலிருந்து, அடடடடே, இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதப்பா, எவ்வளோ பெரிய தூதன் வந்து நிற்கிறான். இந்த மந்திரவாதி கிட்ட போய் சொல்லிச்சு, இங்க பாரு, அது சாதாரணமான வீடு இல்லை, சாதாரணமான வீடு இல்லை, இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, அந்த பொண்ணு ஜெபம் பண்றா போல, வீட்டுக்கு வெளியே பெரிய தூதன் கத்திய உருவிட்டு நிற்கிறான், அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு முறை அனுப்பாத. இப்ப இந்த மந்திரவாதிக்கு பயங்கர டென்ஷன். 3வது நாள் அவன் மந்திர சாமா எலும்பு கூடு எல்லாத்தையும் தூக்கிட்டு அவனே அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி வந்து மந்திரம் செய்ய வந்து உட்கார வந்தான் பாருங்க. இந்த முறை ஆண்டவர் தட்டி எழுப்பி 3வது இரவு அந்த மகள் ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். அவன் 3வது இரவு ஜெபம் பண்ண உடனே ஒரு அக்கினி அவள் மேல இறங்கியது. அவளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத, கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி துள்ளி குதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா. நள் இரவுல பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல இந்த மந்திரவாதி அந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டே இருந்தான். கிட்ட வந்த உடனே அந்த வீடு எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு நெருப்புல தூக்கி போட்ட ஒரு பந்த போல அந்த வீடு அப்படியே தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. வீடு சுற்றிலும் ஒரு நெருப்பு. நல்ல கைகளை தட்டுவோம். வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி, ஒரு நெருப்பு. அவன் பார்த்தான், அடடடே, அந்த பிசாசுகள் வந்து சொன்னது உண்மைதான். இப்படிப்பட்ட வல்லமை இருக்கிற வீட்டில் நம்மளுடைய ஆவிகள்லாம் செயல்பட முடியாது, நம்ம மந்திரங்கள் செயல்பட முடியாது. நம்ம மந்திரமே இந்த வீட்டை தாக்க முடியலனா, அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர் நம்ம கிட்ட இருக்கிற ஆவிகளை காட்டிலும் சக்தி வாய்ந்தவர், நம்ம மந்திரங்களை காட்டிலும் பெரியவர். இவர்கள் ஆராதிக்கிற இயேசு நம்மை காட்டிலும் பெரியவர், சக்தி வாய்ந்தவர். அக்கினி சூளையாய் தமது பிள்ளைகளை பாதுகாக்கிறார்னா அவர் எப்பேற்பட்ட வல்லமை நிறைந்தவர், வைராக்கியம் நிறைந்தவர். அந்த மந்திரவாதி கொஞ்ச நாட்கள்ல ஏசப்பா பிள்ளையா மாறிட்டான். மந்திர தொழிலை விட்டு வெளியே வந்து இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏசப்பாவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவனும் ஒரு விடுதலை ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். ஒரு பிள்ளையினுடைய ஜெப ஆவி ஒரு மந்திரவாதியை கட்டி இழுத்து அவனையே ஏசப்பா பிள்ளையா மாத்திடுச்சு பாருங்க. அல்லேலூயா. உன் ஜெப ஆவி, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஜெப அபிஷேகம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற 1000-10,000 ஆவிகளை இழுத்து விடும். எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? இன்றிலிருந்து எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்றையிலிருந்து நான் ஜெபிப்பேன் பிரதர். சோர்வு வந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, உயர்வோ தாழ்வோ, இன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ எது வந்தாலும் சரி பிரதர், இன்றையில இருந்து நான் இரவுல ஜெபிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் உபவாசிப்பேன், 2 நாள் உபவாசிப்பேன். இதுவரைக்கும் இல்லாத அளவு நான் கர்த்தரை தேட போறேன்னு எத்தனை பேர் கர்த்தரை தேட இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? தேவ பிரசன்னத்தை தேட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அத்தனை பேரும் அப்படியே எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. நம்ம எல்லாரும் இப்படி கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். லபகா துரமலபா ஷகதர மலகா துரபல பகதுரபா. இப்போது நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குமானால், உங்களுக்குள்ள ஒரு மகிமை வேண்டுமானால், லபகா சுரகொடனோ மனந்தலபலா. இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, எல்லாரும் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து, ரபேன் தலா மகா துராமலா. அல்லேலூயா. கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, வானத்துக்கு நேராய் உயர்த்தி பரலோகத்தை பாருங்க. பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அக்கினி சிங்காசனத்தை பாருங்க. அந்த அக்கினி சிங்காசனத்தில் அக்கினி ஜுவாலையானவர்
உன் தகப்பன் உன் தேவன் உன்னை மீட்டு எடுத்த ராஜா அக்கினி கண்களோடு அக்கினி நிறமான உடையோடு அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் அக்கினி அவருடைய இடுப்புக்கு கீழாக அக்கினி அவருடைய அக்கினி கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய கரங்களை அது பார்க்கிறது. உன்னுடைய விண்ணப்பங்களை இந்த அக்கினி ஜுவாலை போன்ற காதுகள் கேட்கிறது. இப்ப அந்த அக்கினி சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வருகிற ஒரு அக்கினி அபிஷேகம் உன் தலையின் மேல இப்போது இறங்கும்படியாய் உன் தலையின் மேல் இப்போது இறங்கும்படியாய் ஒரு அக்கினி நதி உன்னை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. யூடியூப்ல பார்க்கிற உன் மேல ஒரு அக்கினி நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையை பேச ஆரம்பி. அந்நிய பாஷையை பேச ஆரம்பி. இப்ப யாரெல்லாம் தாகமா இருக்கீங்களோ அவர்கள் மேலெல்லாம் ஒரு அபிஷேகம், அவர்கள் மேலெல்லாம் ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. இன்றையிலிருந்து நீ ஒரு ஜெப வீராங்கனை. இன்றையில இருந்து பல மணி நேரங்கள் நீ தேவ பிரசன்னத்தில் இருப்பாய். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தரே இறங்கி அநேகரை இங்கு தொடுகிறார். உன் மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. நல்ல உன் அடக்கி வைக்காத. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. லபகா துராகா. என் மேல ஒரு அக்கினி, அபிஷேகம், என் மேல ஒரு வல்லமை. நல்ல வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை நல்லா திறங்க, வாய்களை நல்லா திறங்க. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஃபயர், ஃபயர். நெருப்பு இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்குது. அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். லபகா துராகடா, லபகா துராகடா, லபா லபா. உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. அசதியா இராதே, அசதியா இராதே. வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்காதே. வேடிக்கை பார்ப்பாயானா, நீ வேடிக்கை பார்ப்பாயானா. மேல ஊற்ற இருக்கிறது அக்கினியே, உன்மேல் ஊற்ற இருக்கிற அக்கினியே. வாஞ்சை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் ஊற்றுவார். வாஞ்சை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் ஊற்றுவார். நல்ல உங்கள் ஆவல ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. உங்க விருப்பத்தை கர்த்தர்கிட்ட காட்டுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. வரங்கள் இறங்குகிற நேரம், வரங்கள் இறங்குகிற நேரம் இது. ஜெப அக்கினி ஊற்றப்படுகிற நேரம் இது. ஜெப அக்கினி ஊற்றப்படுகிற நேரம். லபகா துராகடா. நல்ல வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. எவ்வளவு சத்தமா, எவ்வளவு சத்தமாய், எவ்வளவு சத்தமா, எவ்வளவு சத்தமாய் அந்நிய பாஷையில பேச முடியுமோ, அந்நிய பாஷையில பேச முடியுமோ அவ்வளவு சத்தமாய் அந்நிய பாஷையில பேச